Hello everyone, welcome back to our channel. இந்த வீடியோவில் மோஷன் இன் அ ஸ்ட்ரெயிட் லைனில் சிபிஎஸ்சி புக்கில் இருக்க எக்ஸாம் கொஷின் பார்க்க போகிறோம். வாங்க கொஷின்ஸை பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 4. டிஸ்கஸ் த மோஷன் ஆஃப் அண்ட் ஆப்ஜெக்ட். ஆக்சுவலி அது அண்டு கிடையாது, ஆஃப் அண்ட் ஆப்ஜெக்டாக இருக்கும். நான் செக் பண்ணிக்கிறேன். ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் தான். நம்மள்ட்ட இருக்க டைப்பிஸ்ட் எல்லாம் ஒரு டைப்பாக தான் இருக்கா இங்கே. ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அண்டர் ஃப்ரீ ஃபால் நெக்லெக்ட் ஏர் ரெசிஸ்டன்ஸ். ஃப்ரீ ஃபால்னு சொல்கிறாங்க. ஃப்ரீ ஃபால்னா என்னென்னா, நான் இப்படி ஆப்ஜெக்ட் வச்சுருக்கேன்னா அதை விட போகிறேன். அப்போ லாஜிக்கலாக திங்க் பண்ணு. ஃப்ரீ ஃபால் அப்போ இனிஷியல் வெலாசிட்டி என்ன? u is equal to 0. இதான் ஃப்ரீ ஃபாலோட மீனிங். அதுக்கு மேலே சொல்லு, ஃப்ரீ ஃபால் அப்போ ஆப்ஜெக்ட் மேலே போகுமா இல்லை கீழே போகுமா? ஆப்வியஸ்லி ஆப்ஜெக்ட் கீழே போகும். ஏன்னா நான் யோசிச்சு பாரு, நான் இந்த இடத்துல இந்த பெண்ணை இப்படி விட்டுறேன். ஏர் ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே கிடையாது. காற்றுல கீழே இருந்து தூக்கிட்டு மேலே போயிடுச்சு சார், அப்பெல்லாம் ஒன்றுமே நடக்கும். அப்போ நான் இந்த பெண்ணை விடுறேன்னு சொன்ன இது எங்கே சார் போகுது? கீழே தான் வரப்போகுது ஆப்வியஸ்லி. அப்போ ஃப்ரீ ஃபாலில் ஆப்ஜெக்ட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ என்கிட்ட 3 ஈக்குவேஷன் இருக்குது. v is equal to u plus at. இப்போ இந்த ஃப்ரீ ஃபாலில் ஆக்சலரேஷன் எது சார்? ஒரே ஒரு ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகுது, அதுதான் நம்மளோட கிராவிட்டி. அப்போ ஏக்கு பதிலா -g. இது ரெண்டாவது ஈக்குவேஷன், இது மூணாவது ஈக்குவேஷன். இப்போ நல்லா பாரு, நான் கொடுக்குறதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலான ஃபார்முலாஸ். இதுலேருந்து நான் டிரைவ் பண்ணுறது எல்லாமே, ஏன்னா இது டைரெக்டாக நிறைய கொஷின் ஹெல்ப் பண்ண, சால்வ் பண்ண உனக்கு ஹெல்ப் பண்ணும். ஃப்ரீ ஃபால் மோஷன் கிராவிட்டின்னு சொன்னாங்கன்னா இந்த இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் பாரு. u 0 ஆயிடுச்சுன்னா என் வெலாசிட்டி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? -gt ஈக்குவலாக இருக்கும். சார் மைனஸ் வருது, அப்போ வெலாசிட்டி மைனஸ்லேயே வரும். ஏன்னா ஆமாம், மைனஸில் வரும். ஏன் வரப்போகுது? ஏன்னா கீழே வரப்போ வெலாசிட்டி நெகட்டிவ்னு சொல்லும், மேலே போகிறப்ப வெலாசிட்டி பாசிட்டிவ். ரெண்டாவது ஈக்குவேஷனில் நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா எனக்கு -12 gt². சார் அப்போ இந்த எஸ் வேல்யூ நெகட்டிவ் வருமானு கேட்டால் எஸ் வேல்யூ நெகட்டிவ் வரும். ஏன் சார் எஸ் வேல்யூ நெகட்டிவ் வருது? ஏன்னா ஆப்ஜெக்ட் கீழே வருது, மேலே போச்சுன்னா பாசிட்டிவ், கீழே வந்தால் நெகட்டிவ். இந்த இடத்துல நான் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு -2gs is equal to v². சார் இப்போ நெகட்டிவ் வருமா? வராது. ஏன் சார் இப்போ மட்டும் நெகட்டிவ் வராது? ஏன்னா நல்லா பாரு, ஜியில் ஒரு மைனஸ் இருக்கும், இந்த எஸ்லையும் என்ன இருக்கும்? ஒரு மைனஸ் இருக்கும். அப்போ இந்த வேல்யூ என்ன ஆயிடுச்சு? ப்ளஸ் ஆயிடுச்சு. நீ யோசிக்கணும் சார், லாஜிக்கே புரியல சார், கீழே வரப்போ வெலாசிட்டி நெகட்டிவாக இருக்கும் தான் சொன்னீங்க. வெலாசிட்டி நெகட்டிவான வெலாசிட்டியோட ஸ்கொயர் என்ன ஆயிரும்? பாசிட்டிவ் ஆயிரும். ஓகேவா சார்? இதில் அப்படி என்ன சார் புது புது விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து 10 செகண்டுக்கு ட்ராவல் பண்ணுது, அப்போ அதோட வெலாசிட்டி எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 100. புரியுதா இல்லையா? நான் ஜியோட வேல்யூ 10ன்னு வச்சுருக்கேன். ஒரு சில டைம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்டன்ஸை டைம் ஆஃப் ஃப்ளைட்டை கொடுத்துருவாங்க, டிஸ்டன்ஸ் கேட்பாங்க. இந்த ஃபார்முலா டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கோ, இந்த மைனஸை விட்டுறலாம். ஏன்னா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் நெகட்டிவ்ல இருக்கும், அதனால நீ விட்டுறலாம். ஓகே, அப்போ யாராச்சும் என்கிட்ட வெலாசிட்டி கேட்டாங்க, நான் டைரெக்டாக ஜிடின்னு போட்டுக்கிறேன். நான் மேக்னிடியூட் பற்றி பேசுகிறேன். வெலாசிட்டி ஆப்வியஸ்லி நெகட்டிவ் தான் வரும், ஏன்னா கீழே போகுது ஆப்ஜெக்ட். எஸ் கேட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? ½ gt². இல்லை அவங்க சொல்லிடுறாங்க சார் பில்டிங்கோட ஹைட் இவ்வளோ, ஆப்ஜெக்ட் எவ்வளோ நேரத்துல கீழே வரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா t is equal to 2h/g ரூட்டுக்குள்ளே. எப்படி வந்துச்சு? 2 × s. எஸ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட், நான் ஹைட் ஆஃப் த பில்டிங்னா ஹச்னு போட்டேன், அவ்வளோதான். /g t² இருக்கும், t² இங்கிட்ட வந்துச்சுன்னா √t ஆயிரும். உங்கள்கிட்ட வெலாசிட்டி கேட்குறாங்க, ஹைட்டை கொடுத்துட்டு வெலாசிட்டி கேட்குறாங்க 2gh. இப்போ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் சார், வெலாசிட்டிக்கு நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டேன் இல்லை இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டேன்? ரெண்டுமே ஒன்று தான். டைமு கொடுத்துட்டானா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோ, ஹைட்டை கொடுத்தானா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோ. புரியுதா? டைம் கொடுத்தானா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோ, ஹைட் கொடுத்தானா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோ. ரெண்டுமே ஒரே ஃபார்முலா தான். என்ன டிஃபிகல்ட்டி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உனக்கு டவுட் இருக்குது அப்படின்னா டைமுக்கு பதிலாக இந்த வேல்யூ போய் சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த ஃபார்முலா சேம் ஆயிரும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா மோஷன் அண்ட் கிராவிட்டியில் இருக்க 3 ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. 1 2 3, இந்த 3 ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு நீங்கள் கொஸ்டினை டைரெக்டாக சால்வ் பண்ணலாம். ஸோ இதான் இதோட சொல்யூஷன். தேங்க்யூ.